இந்த அருணா ஜெகதீசன் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு விசாரணை எடுத்துக்கொள்ளலாம். அந்த அருணா ஜெகதீசன் விசாரணையில் அங்கே இருந்த அத்தனை காவல்துறை அதிகாரிகளும் இதற்கு பொறுப்பு என்று அவர் பரிந்துரை அளித்திருந்தார். சிபிஐ யார் மேலே எவிடன்ஸ் இருக்கோ அவர்கள் மீது மட்டும்தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அவங்க மேலெல்லாம் டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் போட்டாங்க. புரியுதா? சிபிஐயோட பார்வை என்னென்னா, கவனக்குறைவினாலோ அல்லது வேண்டுமென்றோ 13 உயிர்கள் இறப்பதற்கு காரணமாக இருந்தார்களா? இப்போ அதில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இருக்கார், அவர் கையில் வெப்பன் இருக்குது, கமெண்டே இல்லாமல் சுட்டார்னா அவர் மேலே கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர் போடணும். ப்ராப்பராக ஒரு எஸ்பி சொல்லி சுட்டிருந்தாருன்னா அவர் எப்படி நீங்கள் ப்ளேம் பண்ண முடியும்? இது மாதிரி எவிடன்ஸ் இருக்கிற ஆட்கள் மீது மட்டும்தான் சிபிஐ இந்த கேஸ்லையும் சார்ஜ் ஷீட் போட்டிருக்கு. 13 பேர் இறந்து விட்டார்களே, இது ஒரு மாபெரும் படுகொலை, எடப்பாடி பழனிசாமி செய்த படுகொலை என்றதெல்லாம் ஏஜென்சி அதுக்கெல்லாம் ஈல்டாகிறது. எவிடன்ஸ் இருக்கா? இருக்குது இல்லை, இவ்வளோ தான் பஸ், நீங்கள் முடிவு பண்ணிங்க.